ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இசியை பத்தி ஃபுல் டீடைலா இந்த வீடியோவில் பார்க்க போறோம். எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் என்ன ஸ்கோப் இருக்கு, எவ்வளவு சேலரி இருக்கு, எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்க்கு எவ்வளவு மவுஸ் இருக்கு ஃபியூச்சர்ல, அண்ட் இதை பத்தி முக்கியமான விஷயத்தெல்லாம் பேச போறோம். அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் படிக்க போறீங்க, என்னெல்லாம் வேலை வாய்ப்புகள் துறைகள் இருக்கு, எந்த செக்டார்ல வேலை கிடைக்கும், எல்லாமே நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு கண்டிப்பா லைக் போடுங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமான பதிவுங்க. நம்ம எல்லா இன்ஜினியரிங் எல்லா பிரான்ச்சோட ஈஸி பெட்டர் பிரான்ச் தெரியுங்களா? அது நிறைய பேருக்கு தெரியுது இல்லை. கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல போறீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ்லயும் சேலரி எல்லாம் இருக்கு. பட் ஈஸி ப்ரிஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா துறையிலையும் வேலை வாய்ப்பு அதிகமா இருக்கு. அண்ட் சேலரி வந்து சிஎஸ்சி விட எப்பவுமே ஹையா தான் இருக்குது. ஏன்னு பார்த்தோம்னா சிஎஸ்சிக்கு நான் தனியா போடுறேன், பட் இசிஇ தான் இது. அண்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் 200ல இருந்து 77.5 வரைக்கும் எந்தெந்த கல்லூரிகள் சாய்ஸ் பில்லிங்ல இசிஇக்கு வச்சா கிடைக்கும் அப்படிங்கிறதையும் லாஸ்டா சொல்றேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இசிஇ என்ன சப்ஜெக்ட்? எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்டதும் படிப்போம், அண்ட் கோர் பிரான்ச்சஸும் கூட சொல்லலாம், சர்க்யூட் பிரான்ச்சஸ் சொல்லலாம். கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை பத்தி எல்லாமே அக்கு வேற அணி வேற படிப்போம். அதனாலதான் கவர்மெண்ட் செக்டர்ல அதிகமான வேலை வாய்ப்பு இதுக்கு இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் படிக்க போறோம்னா சிக்னல் ப்ராசஸிங் பத்தி படிக்க போறோம், டெலிகம்யூனிகேஷன் பத்தி படிக்க போறோம். இசியிலே இன்னொன்னு இருக்கு விஎல்எஸ்ஏ டிசைன், அதுவும் எடுத்து படிக்கலாம். நிறைய பேர் அதை எடுக்கிறதே இல்லை. அடுத்தது கண்ட்ரோல் சிஸ்டம், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கம்ப்யூட்டர் பத்தி படிப்பீங்க, விஎல்எஸ்ஐ டிசைன் படிப்பீங்க. இந்த மாதிரி பல்வேறு சப்ஜெக்ட் படிப்பீங்க. எம்பெடட் சிஸ்டம், இந்த மாதிரி வந்து ஒரு மிஷின்ல ஒரு மிஷின் ஒரு வாஷிங் மிஷின் இருக்குன்னா ஒரு ஆட்டோமேட்டிக்கா இயங்கணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு எம்பெடட் சிஸ்டம் தேவை. அதாவது நீங்க ஈஸி படிச்சவனால மட்டும்தான் அந்த மாதிரிலாம் வந்து யோசிக்க முடியும். சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர், புரிஞ்சுதுங்களா? ஸோ அதனால ஃபோனாக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், ரேடியோ டப்பாவாக இருக்கட்டும், என்னமா இருக்கட்டும், என்ன எலக்ட்ரானிக்ஸ் பொருள் எலக்ட்ரிக்கல் பொருளாக இருக்கட்டும், அதில் ஈஸி இருக்கும். சரிங்களா? எந்த ஃபீல்டில் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம்னா டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரி அண்ட் சாஃப்ட்வேர் சைடும் போகலாம் அப்படிங்கிறதையும் உண்மையான விஷயம். எந்தெல்லாம் இடத்துல துறைகளில் வந்து வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா ஏவியேஷன் ஏரோனிக்ஸ்ல இருக்கு. இது நிறைய பேர் ஏரோஸ்பேஸ்ல எடுத்து படிக்கிறீங்க, ஏவியேஷன் ஏரோனிக்ஸ் எடுத்து படிக்கலாம். சாரி, ஈஸி படிச்சா அதிலே போகலாம். கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிசிட்டி பிளான்ட்ல வேலை கிடைக்கும். மேனுஃபேக்சரிங் இதுல வந்து வேலை கிடைக்கும். டிஸ்ட்ரிபியூஷன் இதுல வந்து வேலை கிடைக்கும். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் துறையில கிடைக்கும். அண்ட் ரேடியோ அண்ட் டெலிவிஷன்லயும் வேலை வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த துறைகள்ல இருக்கு அப்படிங்கிறது. இப்போ சான்ஸ் டு கெட் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பிஎஸ்என்எல் எக்ஸாம் சொல்லுவாங்க, அது செம எக்ஸாம். அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜேஇயா போகலாம், அதுக்கப்புறம் ஏஇயா போகலாம். அதாவது ரொம்ப பெரிய சம்பளம் அதுக்கெல்லாம். பப்ளிக் அண்ட் பிரைவேட் செக்டார்லயும் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்ல ஸ்கோப் இருக்கு. ஜாப் ப்ரொஃபைல் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இதுல என்ன பார்க்க போறோம்னா எந்தெந்த இன்ஜினியருக்கு எந்தெந்த லேக்ஸ் ஆஃப் சேலரி பர் இயர் வந்து நம்ம பார்க்கலாம். ஒரு வருஷத்துக்கான சேலரி இன்ஜினியரிங் சாஃப்ட்வேர் சைடா இருந்ததுன்னா, அதாவது ஈஸி படிச்சிருந்தா இன்ஜினியரிங் சாஃப்ட்வேர் சைடா இருந்ததுன்னா 0.5 லேக்ல இருந்து 8 லேக் வரைக்கும் சம்பாதிக்கலாம் பர் இயர்ல. ஹார்ட்வேர் அண்ட் நெட்வொர்க்ஸ் துறையில வந்து பாத்தீங்கன்னா 1 லேக்ல இருந்து 6 லேக் வரைக்கும் சம்பாதிக்கலாம் ஒரு வருஷத்துக்கு. ப்ரொடக்ஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல 1.2 லேக்ல இருந்து 8.4 லேக் முடி சம்பாதிக்கலாம். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல நீங்க போனீங்கன்னா 0.2 லேக்ல இருந்து 5.2 லேக் வரைக்கும் சம்பாதிக்கலாம். அண்ட் ஐடி அண்ட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி பாத்தீங்களா, இது எல்லாமே வருது. 3.2 லேக்ல இருந்து 5 லேக் வரைக்கும் சம்பாதிக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க, ஏவியேஷன் ஏரோஸ்பேஸ். பாருங்க அந்த துறையில ஈஸிக்கு எவ்வளவு மவுஸ் தெரியுங்களா? 3.2 லேக்ல இருந்து 4.1 லேக் பர் இயர். டேட்டா சயின்ஸ்லயும் இருக்கு, அனலிட்டிக்ஸ் 4.5 லேக்ல இருந்து 5 லேக் முடி இருக்கு. குவாலிட்டி அசூரன்ஸ் 1.8 லேக்ல இருந்து 2.3 லேக் முடி. கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் இன்ஜினியரிங் அதுலயும் கூட இருக்கு பாருங்க, 4.5 லேக்ல இருந்து 5.8 லேக் வரைக்கும். கன்சல்டிங் 4.9 லேக்ல இருந்து 6.2 லேக் வரைக்கும். இதெல்லாம் எந்த மாதிரி கம்பெனிஸ் இருக்கு இப்ப பாத்திரலாம். ஈஸி படிச்சா எந்த மாதிரி கம்பெனில வேலை கிடைக்கும், எந்த துறையில வேலை கிடைக்கும்னு பார்த்துட்டோம். இப்ப எந்த மாதிரி கம்பெனி அப்படிங்கிறது பார்ப்போம். அதோட சேலரி பார்த்தோம், இப்போ கம்பெனி பார்க்கலாம். பிஎல் இதெல்லாம் பெரிய பெரிய கம்பெனி. டிஎம்ஆர்சி, சீமென்ஸ், டெக்சாஸ், அடுத்து வந்து இன்டெல், என்விடியா, அடுத்து பிலிப்ஸ் எலக்ட்ரானிக்ஸ், பிலிப்ஸ் பாத்துங்க, மோட்டரோலா, சாம்சங், கானிசன்ட் அண்ட் ஃபிளெக்ஸ்ட்ரானிக்ஸ், டிஆர்டிஓ, இஸ்ரோ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ல, இன்ஃபோசிஸ், இதெல்லாம் சாஃப்ட்வேர், டிசிஎஸ், விப்ரோ, ஆக்சென்ஜர்,
HCL, டெக் மகேந்திரா, எல்லா துறையிலையும் ஐடியில் இது மட்டும் இல்லை, நான் கம்மியாக எழுதியிருக்கிறேன். கோர் பிரான்ச்சஸும் அதாவது கோர் கம்பெனிஸும் இருக்கு அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸும் இருக்கு பேஸ் பண்ணி இதில். ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம வந்து இதில் ஜாப் எல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஜாப் ஆஃபர் வாங்கணும்னா நல்ல கல்லூரியில் படிக்கணும், அப்போதான் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த பிளேஸ்மெண்ட்ஸ் மூலமா நமக்கு அந்த மாதிரி கம்பெனிலாம் போய் சேரலாம், லேக்ஸ் அண்ட் லேக்ஸாக சம்பாதிக்கலாம். எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 175 200 வரைக்கும் டயர் 1 ட்ரை பண்ணலாம் ஈஸி எல்லாம். எம்பிசி, பிசி, பிசிஎம், ஓசிக்கு ஓகே, எஸ்சி எஸ்சிக்கு கன்ஃபார்மாக கிடைச்சிடும். ஓகேனா அந்த 180க்கு கீழே வரவங்களுக்கு ஒரு டயர் 1ல நான் சொல்றேன் எந்த மாதிரி கல்லூரி கிடைக்கும், அக்கு வேற அணு வேற சொல்றேன். 174.5 145 வரைக்கும் டயர் 2 டயர் 3 டைப் பண்ணலாம். பட் எஸ்சி எஸ்டிக்கு கெட் டயர் 1 டயர் 2வே கிடைக்கும் இந்த ரேஞ்சில் இருக்க கட் ஆஃப் காரங்களுக்கு. 144.5 77.5 வரைக்கும் டயர் 3 டயர் 4 ட்ரை பண்ணலாம். இப்போ டயர் 1 டயர் 2 டயர் 3 டயர் 4ங்கிறீங்க, அந்த காலேஜில் என்னங்க சார் இதான் சொல்றேன். 200 187 வரைக்கும் இந்த கல்லூரிகள்லாம் நாங்கள் ட்ரை பண்ணலாம். காலேஜ் கோடு 1 சிஇஜி, காலேஜ் கோடு 4 எம்ஐடி கேம்பஸ், 1315 SSN, 2006 பிஹெச்ஜி. சார் பிஹெச்ஜியில் 186 வந்து கிடைக்குமா, எஸ்எஸ்என்ல கிடைக்குமா? வைங்க, ஆப்ஷன் மேலே வைங்க. நான் சாய்ஸ் பில்லிங் ஆர்டர் இங்கே கொடுத்துட்டு இருக்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. அதுலேருந்து வைங்க, அப்போதான் எங்கேயாவது ஒரு இடத்துல கிடைக்கும், நம்ம அப்போர்டு கொடுக்க முடியும். கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 500 தியாகராஜர், 2005 GCT, 2377 PHG ஐடெக், 1399 சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, 1211 ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், 1219 ஸ்ரீ வெங்கடேஸ்வரா, 2712 குமரகுரு, 2718 ஸ்ரீ கிருஷ்ணா கோயம்புத்தூர், 1450 லோயலா ஐகேம். இது எல்லாமே 200 187 இருந்தீங்கன்னா கட்டாயம் இந்த கல்லூரிகள்லாம் இசி டிபார்ட்மெண்ட்டுக்கு கிடைக்கும். அடுத்து பாருங்க 186.5 177 பார்த்தீங்கன்னா 1432 RIT ராஜலட்சுமி இன்ஸ்டியூட், 2722 ஸ்ரீ கிருஷ்ணா டெக், 4960 மெப்கோ, 2719 ஸ்ரீ ராமகிருஷ்ணா கோயம்புத்தூர், 1113 RMK, 1112 RMD, 1304 ஈஸ்வரி, 2615 GC சேலம், 1317 சென்ட் ஜோசப், 2764 KPR, 2739 ஸ்ரீ ஈஸ்வர், 1419 சாய்ராம், 4974 GCE திருநெல்வேலி, 1216 சவிதா. இது எல்லாமே 186.5 77 வரைக்கும் கிடைக்கும், 177 வரைக்கும் கிடைக்கும். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் எல்லா கட் ஆஃப்க்குமே சொல்றேன், பயப்படாதீங்க. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 177 150 பாருங்க. 5901 அழகப்ப செட்டியார், 2799 பொங்கு, 2702 பண்ணாரியம்மன். இதுல எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா டயர் 1 கிடைக்கும். இந்த ரேஞ்சில் இருந்தீங்கன்னா டயர் 1 ஆமா டயர் 1 கிடைக்கும். பனிமலர், இதுக்கு கவுன்சிலிங் கோட் எழுதுன்னு கோச்சுக்க வேண்டாம், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. பனிமலர் சென்னை, ஜிசி பார்கூர் கிருஷ்ணகிரி, டாக்டர் மகாலிங்கம் பொள்ளாச்சி ரோட்ல இருக்குது பொள்ளாச்சி, தந்தை பெரியாறு கவர்மெண்ட் காலேஜ், ஆர்எம்டி குரூப்ஸ், வேலம்மாள் சென்னை, அண்ணா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர், 2610 சோனா, 4962 நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ், 1422 SRM வள்ளிமை, 1324 ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட், 1149 சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட், 2710 கற்பகம், 2723 வேலல்லார், 5910 PSNA, 2622 VSB கரூர், 2709 GC ஈரோடு, 3465 GC ஸ்ரீரங்கம், 3819 சாரநாதன், 4959 காமராஜ், 2751 KGISL, 1306 JPR, 2736 டாக்டர் NGP, 1311 KCG, 1118 வேல்டெக் மல்டிடெக், 3838 K ராமகிருஷ்ணன். சரிங்களா, 3830 K ராமகிருஷ்ணன் டெக் திருச்சிராப்பள்ளி. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 176 150 வரைக்கும். ஸோ இன்னும் காலேஜஸ் இருக்கு. 5904 KLN, 2613 KSR. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 177 150 வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். சார் இந்த காலேஜ் கிடைக்காது அந்த காலேஜ் கிடைக்காதுன்னு இல்லை, இது எல்லாத்துலேயுமே ட்ரை பண்ணுங்க சாய்ஸ் ஃபில்லிங் வைக்கும்போது. சரி ஓகே, இப்போ 150 கீழே என்ன சார் பண்றது? நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், எந்தெந்த கல்லூரிகள் சாய்ஸ் ஃபில்லிங்ல வைக்கலாம், நல்ல கல்லூரியில் இசி டிபார்ட்மெண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன், அதுல கரெக்டா வைங்க. இதுக்கு மேல இருக்கிற அதாவது இப்ப நான் சொன்ன கல்லூரிகள்லாம் 150 கீழே கிடைக்குமான்னு கேட்டா கட்டாயம் கிடைக்காது. ஏன்னா அந்த அளவு கஷ்டம், கட்டாயம் கிடைக்கும். SC/SC/STக்கு வேணா டயர் 1 டயர் 2 கிடைக்கும். பட் MBC BC OC BCக்கு கிடைக்காது. நான் சொல்ல போற அந்த 150 பிலோ கட் ஆஃப்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன், அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு ECE டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஸோ அதுல சொல்லியிருக்க காலேஜஸ் பாருங்க, இதுல சொல்லியிருக்க காலேஜஸும் கொஞ்சம் இருக்கும், அதுவும் நீங்க வச்சுக்கோங்க டாப்ல. பட் ஈஸி கிடைக்காதுன்னு நினைச்சு இந்த கல்லூரி எல்லாம் ரவுண்ட் 2ல இருக்கிறவங்களுக்கு பெரிய பெரிய கல்லூரியை காட்டும், வைங்க சாய்ஸ் ஆர்டர்ல வைங்க. அதுக்கப்புறம் உங்க கல்லூரி வைங்க. அதுக்கப்புறம் ரவுண்ட் 3ல வரவங்களுக்கும் பெரிய காலேஜ் இருக்கும், அது வைங்க. அதுக்கப்புறம் உங்க காலேஜ் வைங்க. உங்களுக்கான காலேஜஸ் நான் சொல்லியிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு.
ஸோ இசிஐ பற்றி அக்கு வேற ஆடி வேற நான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. நான் வீடியோக்கெல்லாம் போட்டுட்டு இருக்கேன். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.